மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் 30க்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், மிக சிறப்பான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் முன்னேற்றமான காலகட்டமாக அமையப் போகின்றது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாக போகின்றது. வீடு அல்லது வாகனம் மூலமாக ஏதேனும் செலவு வந்தால் கவலைப்படாதீங்க. அது சுப செலவுகளாகத்தான் நிச்சயம் இருக்கும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். வருமானம் நிச்சயம் உண்டு. நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும். மற்றவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேச போகிறாங்க. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. அந்த பயணங்களால் லாபத்தையும் பார்க்க போகிறீங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி உண்டாக போகின்றது. உங்கள் மீது ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அதை எப்படி சட்டப்படி சமாளித்து உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க போகிறீங்க. அதாவது எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சமாளித்து வழக்குகளில் நிச்சயம் வெற்றி காண்பீங்க அப்படின்றதையும் சொல்லணும். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் செல்கின்ற பாதை சரியான பாதை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிலர் உங்களுடைய பாதையில் குறுக்கிட்டு அடடா அப்படி போவாதடே அப்படின்ற மாதிரிலாம் நயவஞ்சகமாக பேசி உங்களை திசை திருப்ப பார்ப்பாங்க. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருங்க. குடும்பத்தோட நேரத்தை செலவழிப்பதற்கான அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது. வருமான உயர்வுக்கான வழியை பார்க்க போகிறீங்க. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. உங்களை பற்றி குறை கூறுபவர்களை, உங்களை பற்றி புறம் பேசுபவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்க போகின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போகிறீங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க. பிடித்தவருடன் நேரத்தை செலவிடுவதற்கான அருமையான காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியாக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகம் பெருகும். தொழிலில் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றவர்கள் செய்கின்ற வேலையை விட நீங்கள் சிறப்பாக அந்த வேலையை செய்து முடிப்பீங்க. வேலை விஷயமாக பயணங்களை மேற்கொள்வீங்க. அந்த பயணத்தால் உங்களுக்கு நிச்சயம் வருவாய் உண்டாக போகின்றது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் உருவாக்கி பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய பேச்சை நம்பி மற்றவர்கள் செயல்படக்கூடிய காலகட்டமும் இதுதான். மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. சனி பகவான், குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த காலகட்டம் முழுவதும் உதவி புரிய போகிறார்கள். ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக எந்த ஒரு வேலையையும் செய்வீங்க. புதிய புதிய முயற்சிகளில் பெரிய பெரிய வெற்றியை உங்களால் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள், விவாதங்கள் வந்து செல்லும். கவலைப்படாதீங்க, பெரிய பாதிப்புகள் இருக்காது. கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் தேடி வரும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்க போகிறாங்க.
கேட்ட இடத்துல உதவி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சந்திர பகவானால் ஏற்றத்தை காணப் போகின்றீர்கள். உங்களுடைய காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகின்றது. மனம் ஒருவித மகிழ்ச்சியோடவே இருக்கும். பெருசாக சோகமான ஒரு வாழ்க்கையோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதிகமாக சிரித்துட்டாலும் உங்களை பார்த்து சிலர் என்னடா இவன் எப்படி சிரிக்கிறானே, இவனுக்கு கவலையே இல்லையா அப்படின்ற மாதிரி கூட யோசிப்பாங்க. அப்படின்ற மாதிரி கூட உங்கள் மீது பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். உறவினர்களும் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். சுற்றுலா சென்று வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ரொம்ப நாளாகவே இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு ஆசையோடு இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு தானாக தேடி வரப்போகின்றது. எப்பவுமே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுற்றுலா செல்வது அப்படின்னா ரொம்பவே பிரியமான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. சின்ன சின்ன தொந்தரவுகள் அடுத்தவர்களால் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சோர்ந்து விடாமல் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய மனதில் தைரியம் அதிகமாக போகின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எந்த ஒரு வேலையையோ உங்களால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய போய் அந்த உதவியே உபத்திரவமாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது அப்படின்றதுனால அதிக செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்திலேயே உருவாகலாம். உறவினர்களுடைய ஆதரவால் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. உங்களுடைய தொழிலில் பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களை பற்றி மேல் அதிகாரிகளிடம் தேவையில்லாததெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதாவது வீண் வதந்திகளை பரப்புவாங்க. உங்களுடைய திறமையை கண்டு பொறாமையால் இப்படி சம்பவங்கள் நடைபெறும். கவனமாக இருங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வேலையை சக ஊழியர்களிடம் ஒப்படைக்காதீங்க. அதனாலையும் பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அனைத்து வேலைகளும் சுலபமாக முடியக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் பல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சம்பள உயர்வு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வும் தேடி வரப்போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகிவிடும். எதிரிகள் எல்லாம் தெரித்து ஓடப் போகிறார்கள். இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. அதாவது எவ்வளவோ உழைத்துட்டோம், உழைப்புக்கு ஏற்ற சரியான வருமானம் இல்லையே அப்படின்ட்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கும். வாழ்க்கை துணையால் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக இருந்து இந்த காலகட்டத்தில் உதவி புரிய போகின்றார்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் திருமணம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக முடியும். இதற்கு முந்தைய காலகட்டத்தில் திருமணம் தொடர்பாக உங்களுக்கு தடை தாமதங்கள் இருந்திருந்தால் அது அனைத்திற்கும் சிறந்த முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை. நம் கைதான் நமக்கு உதவி. நம்மளுடைய உழைப்பால் தான் நாம் முன்னேற முடியும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல செயல்பட போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இந்த காலகட்டத்தில் அறவே ஒதுக்கிவிட வேண்டும். ஏன்னா அதனாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். பண விஷயம் தொடர்பாக யாருக்கும் எந்த வாக்குறுதியையும் கொடுத்துடாதீங்க.
எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலையையும் கடந்து வரக்கூடிய ஆற்றலை ராகு பகவானும் கேது பகவானும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள். அனைத்து ரீதியாகவும் அனைத்து வகையிலையும் பல நன்மைகளையும் சுபக பலன்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சனி பகவானால், குரு பகவானால், ராகு கேது பகவானால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாக போகின்றது. மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க போகிறது, அது என்ன பெண்களால் பிரச்சனை ஆபத்து அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்போவுமே பொதுவாகவே பெண்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையோட கவனத்தோடு பேசணும். வார்த்தைகள் அப்படின்றத பார்த்து பார்த்து பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசி மாட்டிக்கொள்ளாதீங்க. அப்படி ஒரு பிரச்சனை நிச்சயம் இந்த காலகட்டத்தில் வரலாம். கிரக நிலைகளை பொறுத்து கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம், அக்கம் பக்கத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா தேவையில்லாமல் நீங்களாக போய் மூக்க நுழைப்பது அதுவும் உங்களுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா நீ யார் எங்கள் குடும்ப பிரச்சனைகளை தலையிடுவது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதையும் அறவே ஒதுக்கி விடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கை துணையிடமும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள், சந்தேகங்கள் இதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லையே, பிள்ளை பேர் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. என்னுடைய அனுபவத்தில் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருடம் கழித்து கூட கடகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாகி இருக்கின்றது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி தேடி வரும் அப்படின்றதுலையும் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை காண பாருங்கள். மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 அக்டோபர் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் 30க்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக சிறப்பானதாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.